வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th மேக்ஸ் பார்க்க போகிறோம். டேர்ம் வந்து 2, எக்ஸசைஸ் 1.1. கொஷின் என்னன்னு பார்ப்போமா? ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டரேஷன்ஸ் ஆஃப் ஈச் நம்பர் பை ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் அண்டு டிவிஷன் மெத்தட். ரெண்டு மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாமா, டிவிஷன் மெத்தட்லேயும், ரெண்டு மெத்தட்லேயும் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த மெத்தடை போட போகிறோம்னா ஃபேக்டரில் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 60. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? 60 60யா? 60 எந்த டேபிளில் வரும்? இப்போது சைடில் நம்ம 2 டேபிள் எழுதிக்கலாம். பாருங்கள், 2 1s are 2, 2 2s are 4, அப்புறம் வந்து 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. இப்போது 2 டேபிள் எழுதிருக்கேன். ஃபஸ்ட்டு 6 தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? 6 பார்க்கணும். 6 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில். எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 3s are 6. இந்த 0 ஒன்றும் பண்ண முடியாது. நான் 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து 30 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் தான் வரும். இப்போ 3 டேபிள் எழுதிக்கலாமா? பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து 3 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிள் வரும். எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஸோ நான் 3 1s are 3. இந்த 0 அப்படியே வந்துடும். ஸோ நான் 0 அப்படியே இறக்கிக்கிட்டேன். வேறு 10 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிள்லேயும் வரும், 5 டேபிள் வரும். நம்ம எப்போவுமே எந்த டேபிள் எடுத்துக்கணும்? சின்ன டேபிளில் தான் நம்ம எடுத்துக்கணும். 5 வந்து 2 டேபிள் வந்துருக்கு. எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். ஸோ 2 5. இப்போ வந்து 5 டேபிள் 2லேயும் இல்லை 3லேயும். நம்ம இப்போ என்ன எழுதிக்கணும்? 5 டேபிள் எழுதிக்கணும். 5 1s are 5. இப்போ பாருங்கள், 5 டேபிள் வந்திருக்கு. 5 டேபிளில் 5 எத்தனை டைம் எனக்கு? 1 டைம். ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். 5 1s are 5. நான் 1 வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஃபேக்டர் மெத்தடு நான் போடணும். டிவிஷன் மெத்தடில் தான் 0 வர வரைக்கும் போடணும். ஃபேக்டர் மெத்தடில் நம்ம 1 வர வரைக்கும் போட்டால் போதும். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், 60 இங்கே 60 2 × 2 × 3 × 5. நம்ம 60 இந்த டேபிளில் வந்திருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? ஆன்சர் 60 வரணும். பாருங்கள், 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது நம்ம 128 போடுவோம். இப்போ 128 போடுவோமா? போட போகிறோம். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறேன்? நான் 12 எடுத்துக்க போகிறேன். 12 வந்து எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். நான் எப்போவுமே என்ன நம்பர் எடுத்துக்க போகிறேன்? சின்ன நம்பர் தான் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் 2 டேபிளில் 12 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸாக வரும்? 6 டைம்ஸா. ஸோ 2 6 are 12. அது மாதிரி 4 2 டேபிளில் வருமா? வரும். ஸோ 4 வந்து எத்தனை டைம்ஸார் எனக்கு வரும்? 8 வந்து எத்தனை டைம்ஸார் வரும் எனக்கு? 4 டைம்ஸார் வரும். ஸோ அதனால் நான் 4 போட்டுக்கிட்டேன். திரும்பியும் நான் போடுறேன். திரும்பி நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 டேபிள் தான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும்
சின்ன நம்பர் எடுத்து போடுங்க. சின்ன நம்பரில் வராத டேபிளை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பெரிய டேபிளில் நம்ம போடணும். ஸோ அடுத்து நான் திருப்பி 2 எடுத்துக்கிறேன். எனக்கு 6 வந்து 2 டேபிளில் வருமா? வரும். எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அம்மாதி 4 வந்து 2 டேபிளில் வருமா? வரும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். இப்போ வந்து இது வந்து என்ன வரும்? எனக்கு 2 டேபிளில் வரும். 3 டேபிளில் வந்து 3 வந்து இப்போ வந்து 3 டேபிள் வந்து டைரெக்டாக 2 டேபிளில் இருக்காது. எங்கே இருக்குன்னா 3க்கும் 4க்கும் இந்த இடையில இந்த இடையில தான் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 2க்கும் 4க்கும் எனக்கு இடையில தான் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அதனால் 3ஐ விட சின்ன நம்பர் எது? 2. அதனால் 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வரும். அதுதான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். 2 1s are 2. பேலன்ஸ் இங்கே 3ல் 2 போயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? பேலன்ஸ் 1 இருக்கும். 12 வந்து எத்தனை டைம்ஸ் சார் வரும்? எனக்கு 6 டைம்ஸ் சார் வரும். ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். 16 டைரெக்டாக டேபிளில் இருக்கா? இருக்குது. எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். ஸோ நான் 8 போட்டுக்கிறேன். அது மாதிரி 8 வந்து 2 டேபிளில் டைரெக்டாக இருக்கா? இருக்குது. எத்தனை டைம்? 4 டைம். அது மாதிரி 4 வந்து டைரெக்டாக இருக்கா? இருக்குது. எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அது மாதிரி 2 டைரெக்டாக இருக்கா? இருக்குது. 2 டேபிள் எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஸோ நான் 1 வர வரைக்கும் போட்டுக்கிட்டேன். ஸோ 128. எனக்கு 7 2 வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7. பாரு, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are எவ்வளோ? 32, 32 into 2, 32 into 2 வந்து 64, 64 into 2 வந்து 128. எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. தேர்ட் சம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 144. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, எனக்கு வந்து 14 வந்திருக்கு. 2 டேபிளில் 14 வருமா? வரும். டைரெக்டாகவே இருக்கும். எத்தனை டைம்? 7 டைம்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன்? 2 7s are 14. அதே மாதிரி 2 டேபிளில் 4 வருமா? 4 வரும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அதே மாதிரி எனக்கு 2 டேபிளில் 7 வருமா? வராது. ஏன் வராது? 6க்கும் 7க்கும் இடையில தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு ஒன்று எனக்கு கிடைக்கும். ஆனால் 7 இல்லை. அதை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிளில் 3 டைம். ஸோ 2 3s are 6. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? எனக்கு 1 இருக்கும். 12 வந்து 2 டேபிளில் வருமா? வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 2 டேபிளில் 3 இருக்குமா? இருக்காது. டைரெக்டாக இருக்காது. ஸோ அதை விட நான் சின்ன நம்பர் என்னது? 2 நான் எடுத்துக்கிறேன். அப்போ 2 எத்தனை டைம்ஸ் ஆர்? 1 டைம்ஸ் ஆர் 2. பேலன்ஸ் என்ன இருக்கும்? எனக்கு 1 16. 16 டைரெக்டாக இருக்குமா? இருக்கும். எத்தனை டைம்ஸ் ஆர்? 8 டைம்ஸ் ஆர். இப்போ வந்து 2 டேபிளில் 19 ஈஸியாக இருக்குமா? பாருங்கள். இப்போ 2 டேபிளில் 18 டைரெக்டாக இருக்குமா? இருக்கும். எத்தனை டைம்ஸ்? 9 டைம்ஸ். அதே மாதிரி 9 வந்து 2 டேபிளில் இருக்காது. 3 டேபிளில் மட்டும்தான் இருக்கும். 9 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம்ஸாக வரும்?
டைரெக்டாக இருக்குது. ஸோ அதை எந்த டைம் 3 டைம். ஸோ 3 × 3 9. ஸோ அதே மாதிரி 3 வந்து 3ல் டைரெக்டாக இருக்குமா? இருக்கும். எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? எழுதிக்கிறேன். 144 2 × 2 × 2 × 2 × 3 × 3. பாரு 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஃபஸ்ட்டு 2 டேபிளை மல்டிப்ளை பண்ணி போட்டுப்போம். 16 பாருங்கள். அப்போ 3 3s are 9. 9 கீழே போட்டுக்கணும். 9 மல்டிப்ளை பண்ணணும். 6 9s are எவ்வளோ? 54. நான் 4 இங்கே போட்டுக்கிறேன். பேலன்ஸ் 5 இங்கே வரும். மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 9 1s are 9. 9ஓட ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 14. ஸோ நான் போட்ட ஆன்சர் இங்கே ரைட்டாக வந்துருச்சு. ஓகேவா? நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.